வணக்கம். தடயத்தாரின் நிலத்திலும் புலத்திலும் என்ற நிகழ்வோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே உருத்திரபுரத்தின் முன்னோடிகளில் ஒருவரும் விளையாட்டு வீரரும் சமூக செயல்பாட்டாளருமான தேவேந்திரம் அவர்களோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே அவரோடு நாங்கள் உரையாட இருக்கின்றோம். வணக்கம் தேவேந்திரம் அண்ணா. உங்களை பற்றி, உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர், நீங்கள் எங்கே படித்தீர்கள், என்ன செய்கிறீர்கள், தற்போது உங்களுடைய அனுபவங்களோடு அதை பகிர்ந்து கொள்ள நாங்கள் இருக்கின்றோம். முதலிலே உங்கள் அறிமுகத்தோடு நாங்கள் தொடர்வோம். உங்களோட பேர், உங்களோட ஊர், உங்களோட வசித்த இடம், பாடசாலை அதெல்லாம் சொல்லுங்கள். கதிரவேலு தெய்வேந்திரம். நான் உத்திரபுரத்தில் தான் இருக்கிறேன். என் சொந்த இடம் நீர்வேலி, புத்தூர், யாழ்ப்பாணம். கல்யாணம் செய்தது நெடுந்தியவு தகப்பன் அனலரி. நான் உத்திரமாசியில் தான் தொடர்ந்து படித்தேன். சிறு வயதில் நீங்கள் ஒரு விளையாட்டு வீரர் என்று சொல்லணும். படிக்க இருந்து பிறகு 50ஆம் ஆண்டு 76ஆம் ஆண்டு வரையும் தொடர்ந்து விளையாடான் விளையாடு. பிறகு இப்போவும் 62 வயதுலையும் விளையாடி மன்னாரில் இலங்கையில் ஃபஸ்ட்டாக வந்து நான் இலங்கையில் ஃபஸ்ட்டு கை ஜம்பாச்சு 5 அடி விளையாண்டு 62 வயது. 62 வயசுல அதெல்லாம் கால் முடிஞ்சா பிறகு என்ன முடியாது. 62 வயசுல நீங்கள் கஞ்சம் பாந்துருக்கு உயரம் 5 அடி விளையாண்டு 5 அடி விளைஞ்சிடும் பார்த்து இலங்கையில் ஒரு இருந்து நீங்கள் பங்கு பெற்றி மன்னார் போன இடத்துல எனக்கு இப்போ என்ன செய்துருக்கிறீங்க? இப்போ கமம் செய்கிறேன். இந்த டாக்டர் நமசிவாயமைகள் அந்த உதவுங்கரங்கள் இருக்குல்ல, டாக்டர் இருக்கிறாரு, எல்லாருங்களாரு அப்பா அம்மா இல்லை பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டு கேம்பஸ்காரங்க ஏன்னா நீர் மளவு இதாட்டம் மாட்டி கொடுத்து தொடர்ந்து நீங்கள் தனியாக தான் ஒரு டாக்டர் மாதிரி எனக்கு தெரியாது. வேறு நிர்வாகம் சேர்ந்து வேலை நிர்வாகம் எல்லாத்தோட சேர்ந்து கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு குஞ்சன் மாதிரியான ஆக்களுக்கு உடுப்போட வேலை காசு வேலை அமைப்பு வந்தாலும் எம்பி மேட்லேருந்து அரசியல் இல்லாமல் எல்லாரிடம் வேண்டும். இதில் அரசியல் பின்பலம் ஒன்றும் இல்லை. இல்லை எல்லாரும் அரசியல் தான், அரசியல் இல்லாமல் எல்லாரிடம் போய் ஒரு சார்பும் இல்லை. இல்லை சார்பு இல்லாமல் ஒரு சார்பு இல்லாமல் ஒரு உண்மையான கஷ்டப்பட்டு உதவிகள் தர வேண்டாம். நீங்கள் மற்ற வெளிநாட்டில் உள்ள ஆக்களிட்ட உதவிகளை பெற்று கொடுத்துருக்கிறீங்க. வேறு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது நீங்கள் கொப்பி அடியில் பென்சில் இல்லை, இப்போ உடுப்பு இல்லையாண்டா இதுவரை 15 ரூபாய் கொடுப்பு தர சேர்ந்தேன். கொடுக்குறேன்டா இருந்தேன்னா ஒவ்வொரு தடவை சைக்கிள் ஏற்றி கொண்டு கொடுப்பேன். இதுதான் இந்த இதில். அப்போ இதில் உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்தது? எதிர்ப்புகள் காட்டுற மாதிரி தான் நான் கல்லறி வாங்கணும். ரெண்டே இருக்கணும். இந்த கோயில் வேலைக்கு அது வேலைக்கு இது வேலைக்கு ஆக்கிட்ட போய் காசு விட வேண்டி கம்பெனி வேலை எல்லாம் செய்யும். அன்னதானம் வேண்டு எல்லாம் தேங்காய் வேண்டு எல்லாம் வேண்டும். அதுக்கு நல்ல ஆதரவும் இருக்கு. ஆதரவும் இருக்கு. இருக்கலாம் இருக்கு. காய்ச்சல இருந்தாங்க கல்லறி வேண்டும். கணக்கு சரியா இருக்கும் வேண்டாம். நாங்கள் யாருக்கும் கணக்கு கொண்டு சரியா கையட்டத்து. அப்போ கூட சிறு வயதில் நடந்து மறக்க முடியாத சம்பவங்கள், சின்ன வயசுல நீங்க மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, கதைங்க. வழியா கதைக்கிறாங்க. பெரிய விளையாட்டுனா ஓடுவேன். நல்ல சின்னல இருந்து ஓடி நல்லா கருத்து வந்து. அப்போ உங்களோட திருமணம் வந்து அவ நெடும்பி பண்றீங்க, விரும்பி தான் கல்யாணம் என்ன விரும்பியா செய்றீங்க? விரும்பி தான் கல்யாணம். அது இந்த அனுபவங்கள் ஏதாவது என்ன விரும்புனீங்க? அவர் கொஞ்சம் கொண்டா படிச்சீங்களா? இல்லை என்ன அந்த அனுபவம்? படிக்கல தெரியாது. டியூஷனுக்கு போறா அப்படி மாமா தெரிஞ்சு கொஞ்சம் அப்படி எப்படியா வளர்ச்சி வேலை பிளான் பண்ணி ஒற்றுமையா செய்து வந்துட்டு. அப்ப அந்த காதல் அனுபவங்களை சொல்லுங்க கொஞ்சம். என்ன மாதிரி ஆரம்பிச்சு? விரும்பி செய்யறாங்க. 16 வயது. அவா 16, உங்களுக்கு 20 வயது. 24 வயசு வித்தியாசம். எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? அதுக்கப்புறம் 3 பிள்ளைகள். என்ன 3 பிள்ளைகளும் 2 ஆம்பளை, ஒரு ஆம்பளை பிள்ளையும் 2 பொம்பளை பிள்ளையும். நல்லா படித்தாரு. சூசில இருக்கணும். 3 பிள்ளைகளும் சூசி. அவதான் எனக்கு அந்த உதவியாக செய்கிறார்.
சுதந்திரங்களுக்கு நான் வேண்டுறேன் பெற்றோர் விட வேண்டும் 6 ரூபாயும் வேண்டும் என்ற பிள்ளை இப்போ கமங்களை தான் செய்வேன் டாக்டர் தண்ணிட்டேன் இந்த தண்ணியை பள்ளிக்கூடங்களை கொடுக்குறேன் ஸ்கூலில் கொடுக்குறேன் ஸ்கூலில் தென்னம் பிள்ளைகள் வைப்பேன் ஆஸ்பத்திரிக்கு தென்னம் பிள்ளை வைப்பேன் என்ன கணக்கில் வைப்பேன் கோயில் விளக்கு எல்லாம் வச்சு எல்லாம் காய்க்கு எல்லாருக்கும் வேண்டி முறையில் என்னைக்கு தாங்க நான் தனியாக செய்கிறேன் தனியாக செய்தால் அது வண்டியாண்டு இல்லை அன்னதானம் செய்கிற மாதிரி இல்லை உருத்திரமாத்தியா தான் இன்னொரு தென்னம் பிள்ளை வச்சு ராசனை அமைக்கா வந்தவர் தந்தவர் மற்ற அருளம்பர மாஸ்டர் கிடங்கள் வெட்டி தந்தவர் சாணவன் அருளம்பரம் அந்த அளவுக்கு கடவுள் எல்லாம் சேர்ந்து பேஜர்களை தந்தவர் ஒரு தான் 14 லட்சம் கொடுத்து துவாரநாதன் உண்டு அவர் பேஜி அடைச்சு கம்பெனியில் அடைச்சி தந்தது பிறகு ஆறு வெளிநாட்டில் வந்தாலும் டீச்சருக்கு காசு தான் கொண்டு 5 லட்சம் 2000 5000 கொண்டு வேண்டி இப்போ தென்னம்பிள்ளை வருமானம் பள்ளிக்கூடத்து அப்படியே நிர்வாகம் நடக்குது. சில பேருக்கு அபிப்பிராயம் அந்த கிரௌண்ட்ஸில் தென்னம்பிள்ளை வச்சது பிள்ளை இல்லை சண்முக ஆசிரியர் என்ன வளர்த்தது அந்த விருத்திரம் விளையாடுகிறான் பெரிய ஆக்கினும் இந்த விருத்திரம் ஆசிரியர் அவரை என்ன பழக்கி அந்த இதாண்ட சின்ன சொன்னார். அவர் சொன்னார் நீ விளையாடின கிரவுண்டில் தென்னம்பிள்ளை ஆக்கணும் முன்னுக்கு கிரவுண்டில் இருக்குது 400 200 தான் அதுதான் காய்க்க வேணும் முன்னுக்கு தான் இன்னும் கிரவுண்ட் வந்தேன்னா அதுக்கு தென்னம்பிள்ளை அனுமதியோட வச்சு அவர்தான் இந்த தூண்டுது இந்த கிரவுண்ட்ஸில் வச்சு வைக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் முன்னுக்கு வைக்காம நிற்க வச்சா அடக்கமாக இருக்கும். களவு கட்டுவாது களவு தென்னம் தோப்பு இருந்தால் தான் நகரில் போய் களவு எடுப்பாங்க. இப்போ காய்க்குது காய்க்குதா அதெல்லாம் பேச்சுவாங்க இருக்கும் வச்சேன் ஆக்களை பிடிச்சிட்டாங்க நீங்கள் என்ன ஆக்களை ஒரு பிள்ளை வச்சுட்டாங்க. இப்போ ஒரு பிள்ளை வைக்க சொல்லி உங்களோட அப்பாண்ட நினைவுக்கு அம்மாண்ட நினைவுக்கு தங்கச்சி நினைவுக்கு ஒருத்த வண்டி கொண்டே வைக்கிறேன் வச்சு வேலி அடக்கி தாரியா காய்ச்சி மட்டும் இல்லை வேணும். அப்போ நான் காய்க்க பண்ணுறேன் உங்களோட வேலை அதுதான். நீங்கள் பிறந்து வளர்ந்தெல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் நான் ஜாப் பண்ணணும். யார் புத்தூரா நீர் இல்லையா சோமாஸ்கந்தாவில் படிச்சுட்டு இங்கே வந்து சின்ன வயசில் அங்கேயா படிச்சீங்க? சின்ன அப்புறம் இங்கே கிடந்து உதவியால் செய்கிறத பின்வாங்க மாட்டேன். எனக்கு வருமானம் இந்த 3 பிள்ளைகளும் வெளியில் அதை அனுப்பிடும். எனக்கு அது வந்து வயல் எல்லாம் செய்வேன். அதில் நான் ஆதாயங்கள் 2 ஹெக்டர் நிற்குது 2 தண்ணி நிற்குது எல்லா கோயிலும் தனி சும்மா பிள்ளைக்கு மாவட்டம் யார் கேட்டாலும் ஃப்ரீ செத்தா விட்டு டீசல் பண்ணேன். தென்னம்பிள்ளை கல்யாணம் பண்ணால் வேண்டி டீசல் அடிப்பேன். போது விளையாட்டு பட்டி அவர்களுக்கு எல்லாத்தையும் தண்ணி அடிக்கிறா பேர் எல்லாம் ஃப்ரீயாக அடிச்சு கொடுக்குறோம். இல்லை இவ்வளோ ஒரு சேவை செய்தாண்டு இப்போ சனங்கள் விமர்சனங்கள் வரும் தானே? விமர்சனம் வரும். நாளை சொல்லுவாங்க 90 வீதம் பிள்ளை இல்லை ஒரு 10 வீதம் உங்களோட மனச்சாட்சியின்படி எனக்கு சொல்ல சொல்றேன். அது நீங்கள் பார்க்க தேவையில்லை. 10 வீதம் அரண்டாலும் அதை நிர்வாகம் ஒரு நிர்வாகம் இருந்தாலும் கேட்காம எல்லாம் செய்வேன். செய்வோடு கணக்காக கொடுப்பேன். அந்த நிர்வாகம் ஆஸ்பத்திரி எந்த அமைப்புனாலும் எல்லா அமைப்பும் தண்ணி இல்லைண்டா பில்டர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு இல்லைண்டா ஆஸ்பத்திரி செய்து கொடுப்பேன். அந்த சுவிஸில் இருந்த அவர் வெற்றி மேலாம் விளையாடும் வேண்டி எந்த எண்டும் இல்லை. அன்றைக்கு குஞ்சான் 15,000 ரூபா கூலிக்கு வந்தவர். ஒரு டீசலுக்கு 10,000 ரூபா வந்தவர். 40-50 வந்துட்டார் ஆஸ்பத்திரி. என்னடா ஒருத்தர் மக்கள் அவர்தான் தந்தவர். என்ன தந்த அவர்த்தாங்க இவ்வளோ செய்தேன். அப்புறம் இப்போ கடைசிக்கு தான் கேட்டேன் பிரேரில் போய் மிச்சம் இதான் வேறு. முதலாவது பள்ளிக்கூடம், 2வது ஆஸ்பத்திரி, 3வது தான் கோயில். 3வது கோயில் கேட்டேன். 100-150 காடாக கிடக்கு இந்த காணி. நீங்கள் இந்த காணியை செய்வாங்க. அவர் சொன்னார் தான் ஜிஏயும் திட்டமிடலும் நான் ஒன்றும் செய்கிறாது. நான் லெட்டர் தானேன் கொண்டே கூடாது. அப்போ பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் கோத்தகாயம் அவர் கொண்டு லெட்டர் கொடுத்தார். அவர் கூப்பிட்டார் ராஜநாதன் என்ன இப்போ லெட்டர் தாராரு. ஓம் சார் அந்த இருக்கணும் 3 வைக்கோல் வந்தார். ஆளுநர் சந்திரசூரி
ஆளுநர் இருந்தார். அவர்கிட்ட போய் லெட்டரை கொடுத்தார். அவர் டீசல் வந்தார், அடித்து எல்லாம் செய்துட்டார். அடித்து காணி எக்கச்சக்கமாக வந்துட்டு. அதுக்கும் நான் தான் போகிறேன். நான் நிர்வாகமில்லை இப்படி இப்படியே தான் வேலை. இப்போ 1 கோடிக்கு 1.5 கோடி கிட்ட இப்போ ஏலத்தில் போய் காசு வந்து இந்த முறையும் 14 லட்சம். நான் இல்லை, ஏலத்தில் போகும். இந்த முறை சிறுவம் கிடைக்க போகுது. எல்லாம் எழுதி சிறுவோம் போனவே இல்லை. நான் போய் சிறுவம் தர சொல்லி 20 ஏக்கர் வந்தது கந்தபுரத்தில் இன்ஜினியர். பிறகு போய் வாய்க்காக்கிட்ட ஜெயினா பண்ணு வேண்டி இப்போ நாட்டு போச்சு. சிறுதானியம் தரலாம் அதெல்லாம் வந்து எம்பி மேலே தான் பிடிச்சேன் நான். எம்பி மேலே தான் எம்பி மேலே பிடிச்சி தான் செய்தேன் நான். எல்லா எம்பி மேலே எம்பி பிடிச்சி ஐயா ஒரு மாவட்டத்தில் போய் ஐயா அதை நம்பிள்ளா வச்சு தாங்க அண்டே கேட்டேன். சந்திர மேலே ஐயா ஒரு 500 கமும் தென்னம்பிள்ளை வச்சு தாங்க. உடனே காசு சார் 10,000 ரூபாய் ஒட்டை ஓடண்டு கமும் இதை போட்டிருக்கு. இப்போ வாரமாக வைக்க போகிறேன் 500. மற்ற மோட்டர் இறைக்கிறது தண்ணி மோட்டர் கிணத்துக்கு இறைக்கிறது கொண்டு எடுத்து தந்தவர். எல்லா இடைக்கும் இதே எல்லா இடம் முறை 7 ஏழுக்குற கோயிலுக்குற ரெண்டு தண்டா கணக்கில் 48,000 வயர்கள் இல்லாமல் 78,000 வேண்டி தந்து இந்த படத்தையும் காட்டுங்களுக்கு. கழிவு தண்ணியில சிவங்கோயிலுக்கு இதை செய்யறது சொல்லுங்கப்பா. கழிவு தண்ணியில சிவங்கோயிலுக்கு 20 ஏக்கர் பெருக்கி முடிப்பில் இருந்து வார தண்ணி, முடிப்பில் இருந்து தண்ணி வருது கழிவு. அந்த வாய்க்காலை அமைச்சு உத்தியோகமாக கேட்டேன். செவிச்சு தாண்டி ராசநாயம் கொடுத்து எல்லாம் சேர்ந்து உத்தியோகமாக எல்லாரும் சேர்ந்து வாய்க்காலுக்கு முடிப்பு தண்ணி வருது. அந்த தண்ணியில் பாதராக்கள் வைக்கணும், திருவோங்கள் எல்லா இடமும் நடக்குது. மானியங்கள் எக்கச்சக்கம் நடக்கும். கந்தோரத்து தண்ணியும் வருது. அப்போ கோயிலுக்கு இனி நிதி தேவை இல்லை, வடிவா செய்யுது. ஆனால் எங்களுக்கு ஒற்றுமை இல்லை. ஒற்றுமையானு செய்கிறேன். இவர் கும்பிடுவான்ன்றார், நான் புத்தூரானன்றன், நீங்கள் நெடுந்தீவானன்றன், நீங்கள் யாழ்ப்பாடு தான் இப்படி குறிப்பு காட்டிச்சாங்க. ஒற்றுமை வந்து வேண்டாம் நினைக்கிறேன். இந்த முறை 20 ஏக்கர் தாரண்டு ஓகே பண்ணி எந்த தண்ணி? கந்தபுரம் தண்ணி. கழிவு தண்ணி இல்லை, உண்மையான தண்ணியும் சிவங்கோயில் தான் கழிவு தண்ணி. மணிப்பால வர கழிவு தண்ணி எக்கச்சக்கமாக வருது. இப்போ வான் பாயப்போ வரல. நாங்கள் ஒற்றுமையாக இருந்து ஐயாத்தான் நான் தண்ணி அடிக்காம கூடாது. எவ்வளோ கவலை யாராக இருக்கட்டும். கோயிலுக்கு தானே தண்ணி அடிக்கிறேன், எல்லாம் காசாக வேண்டுறேன். டாசர் எல்லாரையும் பிடிக்கும், டாசரை தான் வேண்டுறேன். 20,000 25,000 தந்து சிவங்கோயிலும் காணும் அன்னதானம் ஒரு இடமும் போகிறது. இப்போ அன்னதானம் பந்தரும் செய்து அன்னதானம் போயிட்டு எல்லாரும் 1 லட்சம் முதல் இருந்தால் தர்மகாலம் தான் தந்த 1 லட்சம் முன்ன தாங்க வேண்டேன். எல்லாரும் போய் போட்டு செய்யணும். அது கனிபேர் தந்திருக்கணும். ஒவ்வொரு காசு எழுதி கொண்டே இருக்கிறேன். இன்னும் கையில் வேண்டியது 1 லட்சம் தான் கூடுதலாக வேண்டும். ஐங்கரன் ஸ்ரீராம் கடை அதையெல்லாம் 1 லட்சம் முதல் இவர் தான் தந்தவர் தருமபாலன். மற்றது இவற்றை மருமோளன் அந்த புள்ளி 1 லட்சம். அந்த திருநாவின் என்ன பேரு கவிதாவோ என்ன அதெல்லாம் 1 லட்சம். இதே மாதிரி என்ற கௌரவத்தை இழந்து போய் வேண்டித்தான் செய்து படங்கள் எடுத்து இப்போ நான் இங்கே செய்ய சொன்னது கணக்காக கேட்கணும். அதைத்தான் தேவையில்லா வேலைன்னு என்னவோ தெரியாது எனக்கு. கணக்கு சரியாக இருக்கும். கணக்கு சரியாக இருந்தால் ஆரம்பிச்சு அதே மாதிரி தான் நான் ஆஸ்பத்திரி விளக்கு வைக்கிறேன். விளக்கு எடுத்து தான் செய்யணும். என்னடான்னு கேட்டேன். இதெல்லாம் தேவையில்லை. கணேசன் கலா கணேசன் அதெல்லாம் நான் என்ன மாதிரி அவர்கிட்ட கேட்குறேன். அதெல்லாம் என்ன தூண்டுதல் அதை வேண்டித்தான் இதை வேண்டாம் அதை இதை செய்யாது அதெல்லாம் என்ன பண்ணிடுறேன். அதெல்லாம் புரியல பிரேஜ் ஆகிட்டு அந்த ரோட்டை காட்டு இந்த ரோட்டை காட்டுறேன் கேட்டு எல்லாம் செய்துட்டேன். என்ன செய்யலை என்ன கூட சொல்லுங்க. என்னன்னு உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்தது? இப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்லி ஆக்களோட பழகி விளையாட்டுல ஸ்போர்ட் செய்தவன் ஒரு காலம் களவு எடுத்தான் போயிருந்தேன். எல்லாருக்கும் பழகிறோம். கலை நாடகங்கள் அப்படி இப்படியான இந்த விளையாட்டுகள் பங்கேற்கிறார்கள். தலைமையான நேர்மையா இருக்கும்.
கொஞ்சம் பேர் நிற்கணும் இல்லை தரேன் அது என்ன ஒரு சில விளையாட்டு விளையாடுனீங்க. ஓ தொடர்ந்து அங்கே விளையாடணும். அப்புறம் உழவர் ஒன்றிய மட்டும் போனாங்க புரிஞ்சு சந்தோஷமா அதுவும் வேண்டாம் விளையாட்டு எல்லாம் விளையாட்டுண்டா என்ன வளர்த்தது பெரிய ஆளாக்கி விளவு இவ்வளவு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் ஆக்கிட வேண்டி கொடுக்குற காரணம் இந்த பள்ளிக்கூடமும் இந்த விளையாட்டு. சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஓ செய்யும் ஒரு ஆசை. சின்ன இல்லை ஆசை. உங்களோட குடும்பத்தில் நீங்க தனியாக ஒரு ஆளா தனியாக ஒரு ஆசை. எனக்கு தங்கச்சி ஒரு தங்கச்சி முதல்ல தாங்க கூட என்ன சும்மா எல்லாருக்கும் வராது நான் ஏதாவது விடுப கொண்டு பார்க்கணும்னு வேறாமே இல்லை உங்களோட உடல்நிலை உடல்நிலை பிரச்சனை இல்லை விளையாடி நான் தானே அஸ்மாண்டு இருக்குது அதுக்கும் இருக்க மாட்டேன் கம்மி அடிச்சு வீட்டுல உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? என்ன உதவி வந்தா இருக்கு சாப்பாடு கொடுத்து தெரியல வாங்க முடியாத சந்தைக்கு வந்து அடிச்சு சென்று அப்படியே குடும்பமே ஊறி நான் இல்லாடி எனக்கு ஆட்டோ காரம் கொடுத்து ஒன்றும் தெரியும். எனக்கு 100 வீதம் பிள்ளை அனுப்பினேன். யாருன்னாலும் வந்தாங்க சொன்னா சில பேர் அந்த இதாச்சு சொல்றாரு இந்த வாடகை அதுக்கு நானும் செய்கிறேன் செய்யறதுக்கு விசாரணை முடிச்சுட்டு ஆறுதான் கேட்கறாரு இவங்க அவைக்கு பதில் செய்வேன் 5 பேர் பாடி வந்துடுறேன் செய்வேன் விசாரணை உங்களெல்லாம் கேட்டேன் உங்களுக்கு சந்திக்கணும் தனியா வித்தியாசம் இந்த விஷயமா தான் சில பேர் நினைக்கிறது தேவை கணக்கு சரியாரு கணக்கு சரியா இருந்தா உங்களையும் எல்லாம் கணக்கு பிள்ளைகளா புண்ணியம் எனக்கு ஆண்டவன் அப்படி தருவாங்க 8 நம்பருக்கு அப்பால நீங்க இவ்வளவு ஒரு புரியான ஒரு பொது சேவையில ஈடுபட்டு இவ்வளவு காலமா சுயன காரணமா இருந்தோம் சுயனம் எல்லாமே சும்மா செய்யல காலம் உங்களுக்கு பிரச்சனை இவ்வளோ செய்யறது முடி இவ்வளோ பொதுவையில் பிரச்சனை கால் கலக்கணும் கொண்டு வேணும் புடிச்சுள்ள மக்களுக்கு மட்டும் செய்யறீங்களா அப்படி யாழ்ப்பாணம் பாதிக்கப்பட்ட மக்கள் கிழக்கு மாகாணம் இங்க ஆறு எனக்கு எந்த நம்பகம் நான் எல்லா கோயிலுக்கும் போவேன் புளிய மகனே தண்ணி அடிக்கிறேன்டா அடிப்பேன் கிருஷ்ணன் கோயிலுக்கும் அடிப்பேன் 10 லிட்டர் காசு பள்ளிக்கூடங்களில் காசு பண்ண மாட்டேன் தண்ணி விளையாட்டு படியே கொடுப்பேன் நாலு லட்சம் அதை செய்யும் வீட்டை கொடுக்குறேன் இல்லை 10,000 வீட்டு தேவையோட பிள்ளைகள் பார்த்து பிள்ளைகள் பார்க்க நானும் கொடுப்பேன் கூடுதலா அவர் சினக்க மாட்டேன் இந்த 10 டீச்சர் எடுத்து எல்லாரும் வசதியான கேட்ட பாஸ் நான் படிக்கிறேன் 22 சிறிய மற்றது கேம்பஸ் போறாங்க மற்ற எல்லாரும் பாஸ் படிச்சிருந்தேன் எல்லாருக்கும் நீங்க படிப்பிச்சது படிக்கிறது படிக்கிறதுக்கான அப்பா இல்லா பிள்ளைகளுக்கு நீங்க படிப்பிச்சிருக்கீங்க நீங்க இல்ல உங்களுடைய ஒரு அனுசரணை உங்களோட ஒரு தூண்டுதலால படிப்பிச்சிருக்கீங்க உங்கள்கிட்ட மண்டி கொடுப்பேன் உங்களை எடுக்க இந்த பிள்ளைய நீங்க காடு அப்படி உங்களோட தொடர்போட கொடுப்பேன் அவைக்கு என்ன கரைச்ச வேண்டிய வீட்டா வேணும் சாப்பிட வேணும் அவ நான் தானே அவையிட்ட சொன்னதை இல்ல அது சரி அது அப்படியான ஒரு ஆள் இல்லாட்டி செய்யலாது அப்ப அப்படியே எப்படி இந்த முறை நான் இல்ல இல்ல என்னதான் கூப்பிட்டு அப்படி இல்லை ஏன்னா உங்களுடைய தொடர்பு பிள்ளையாண்டு இல்லை தானே நீங்க சொல்றீங்க கொரோனாக்கு நான் தான் எனக்கு தான் காசு வெள்ளாகிறது கொரோனாக்கு பிறகு அதே நேரே அந்த டெலிவரி நம்பர் அவைகளோட தொடர்புலேயே கொரோனா அப்ப இந்த முறை ரிசல்ட் எல்லாம் அப்படி இந்த நான் படிச்சது நான் படிப்பிய கொடுத்தது இந்த அரும்பா அப்பா எல்லாம் பிள்ளை டாக்டரா வந்திருக்கணும் எத்தனாவது இன்ஜினியரா வந்திருக்கணும் அப்புறம் அது என்ன செய்கிறேன்டா அப்பா பார்க்கணும்னு சொல்லினா வைல நீ ஒரு பிள்ளைய படிக்கிற நீங்க சொல்லி நீ டாக்டரா வந்தா நீங்க ஒரு டாக்டர் ஆகணும் ஒரு பிள்ளை இதான் பிரச்சனை இப்ப நீங்க பார்த்த வையா கூட செய்கிறேன் இப்ப நீங்க தொடர்புபடுத்தி
பிள்ளைய நான் கொடுப்பேன் பிள்ளைய. எல்லாம் வந்தோடனே உங்களை அப்பான்னு நினைச்சு ஆ. உங்கள்ட்ட வந்து அப்பா அப்பா உங்களுக்கு விட பார்க்கணுமாம் சில வலிக்கணும் அப்படி எல்லாம் சொல்லிடணும். அப்ப நீங்க சொல்றது- சரி தாரவே ஆ. சரங்க செடி அது அன்பா தரவே. வேண்டாம் விடக்கூடாது வேண்டாம் சாப்பிடுவேன் போய் அப்ப நீங்க சொல்றது படிச்சு உத்தியோகம் எடுத்தா இன்னொரு பிள்ளை அப்படி கூட கணவரை ஒழுங்கு அப்படிலாம் செய்யுது நீங்க டாக்டரா வந்தா இந்த பிள்ளைய நீங்க படிச்சுட்டு டாக்டர் ஆக்கி அப்புறம் அந்த பிள்ளை இன்னொரு பிள்ளை தொடர்ந்து வெளிநாட்டுல வேண்டியதா ஆமா ஆமா நிறைய செய்யலாம் நிறைய செய்ய மாட்டாங்களானே அப்ப இப்ப இறுதியாக நீங்க இந்த வெளிநாட்டு இப்ப ஜெர்மன் சுவிஸ் லண்டன் கனடா இடத்துல இருக்கிறது தானே அவைக்கு இறுதியாக நீங்க ஏதாவது சொல்றோம்னா சொல்லுங்க அதுக்கு எல்லாருக்கும் நான் அறியலானே கூடுதல வெளிநாட்டுக்காரன் நான் கேட்க இந்த 10 சைக்கிள் வேண்டி தாண்டுறேன் மற்ற எம்பி மேலும் எல்லாம் வேண்டி தாரேன் எந்த மாதிரி பிரேமச்சந்திரன் எம்பி கந்தரோமா அப்படி எல்லா இடத்துக்கும் போய் கேட்பேன் இப்போ எல்லாம் இந்த டாக்டர்ஸ்கிட்ட இந்த ரோட்டை போட தெரியுமா யாழ்ப்பாணம் பஸ் போடுறாரு நான் தான் போயிருந்தா நோடி எடுத்து சைன் 1000 வேண்டிட்டேன் எல்லாருமே வச்சுட்டேன் எங்க எங்க போறது இண்டிபெண்டன்ட் ரோட் கொஞ்சம் என்ன போட இல்லையா போட ஆரம்பிச்சு ஆரம்பிச்சாரு இப்ப கிட்ட இல்லையா சரி நீங்க நடக்க போய் நீங்க எல்லாம் கதைச்சு நான் தான் போய் கலைச்சேன் நான் தான் அப்படியான எல்லாம் எல்லா இடமும் போவேன் ஆரம்பி இல்லை சந்திரா எப்படின்னா ஞான கொப்பியோ வெஞ்சிலோட ஆறு சந்திரன் இந்த வந்து கூடுதல கிட்னி பிரச்சனையால் இந்த இதுவரை பண்ணா அதை போய் போன உடனே 50,000 லட்சம் விடணும் சந்திரகுமார் எம்பியா இருப்பாரு இந்தி எம்பியா இருந்தார் முன்ன நாள் எம்பி அப்ப அவைட்டு எங்க இருந்து நிதி எடுக்கணும் அவரா அவர் வந்து நிதியில இருந்து வெளிநாடுகள்ல என்ன மாதிரி தொடர் எடுத்து அப்படி எடுத்து கூடுதலாக வர்த்தக்காரெல்லாம் பார்ப்பேன் கொப்பியோட கொடுப்பாரு நல்ல விஷயம்னா நீங்க தொடர்ந்து இந்த வயசுலும் இப்படி செய்ய எல்லாரும் போறேன் அப்ப எங்களுடைய இந்த தமிழர் கூட்டமைப்பு எம்பி எல்லாரும் போவேன் ஆனா நான் சந்திரமாரி ஆலண்டன் என்னதுக்காண்டி சந்திரமாரி தான் சப்போர்ட் என்னதுக்காண்டி அவர் கூடுதலா எனக்கு இப்படி உதவியோ செய்கிறேன் ரோட்டுகள் போட்டது அப்ப நீங்க மத்தியாகட்ட போறீங்க அதெல்லாம் கூடின வச்சு ஒரு ஆளுக்கு ஒரு ஆள்ல பற்றிருக்கு ஆனா நீங்க மத்தியாகட்ட போன நீங்க எல்லாரும் போறேன் அவருக்கும் தெரியும் அது இப்ப எங்கட கண்ணச்சி பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாரும் போறேன் அவரோட போனீங்க எல்லாம் போனேன் அவரை செய்திருக்காரு அவருக்கு அந்த மாவீர தீவிரத்தையெல்லாம் இதா பாக்குறேன் நீங்க போனா தானே மத்தியாக எல்லாரும் உங்களுக்கு ஒரு ஆள்ல பற்றிருக்கு அதுல பிரச்சனை பொது விஷயத்துக்கு போறேன் அரசியல் இல்ல எல்லா இடமும் காசு வேண்டி இருக்கணும் அப்புறம் அந்த செய்யணும் பிள்ளைகிட்ட இருந்து டாசர்கள் எல்லாருக்கும் போதும் எதிரி அண்டு இல்லையா அது சரி அப்படிதான் இருக்கணும் பொதுமையில செய்யறாங்க யாரையும் ஒரு ஆளை நம்பி வைக்கலாம் கூடுதலாம் பட்ஜெட் எவ்வளோண்ணா இப்போ வெளிநாட்டுல இருந்து சரி வெளிநாட்டுல இருந்து எந்தெந்த அமைப்பு உங்களுக்கு உதவி செய்யுது அமைப்பு கூடுதலாக தனியாக டாக்டர் மாதிரிலாம் கூட டாக்டர் மக்களெல்லாம் கூட அது எல்லாருக்கும் தனியாக நம்பர் எடுத்து உங்கள்ட்ட கேட்டேன் ஒரு நம்பரை தான் பண்ணுவேன் இந்த போட்டோ எல்லாம் எடுத்து நெட்டில் அனுப்புவேன் இந்த பிள்ளை நீ விட இந்த பிள்ளைக்கு நேரடியா அக்கௌண்ட் நம்பரை போட்டு கொடு நீங்க படிக்க முடியா கேட்கும் அப்பா அப்படி படிச்சு நான் வெற்றி என்றேன் இவருடைய படிப்பு எப்பயா மற்றவரை கொண்டு வேலையை எடுத்து கொடுப்பேன். வணக்கம் அண்ணா, இவ்வளவு நேரம் எங்களுக்கு எங்களோட தடையத்தார் புலத்திலும் நிலத்திலும் என்ற நிகழ்வோடு இணைந்திருந்து இந்த மக்களுக்கான சேவையை நீங்கள் தொடர்ந்து செய்யணும். எங்களால் இயன்ற உதவிகளை நாங்களும் உங்களுக்கு தொடர்புபடுத்தி தருவோம். அங்கே வெளிநாட்டில் உள்ள தொடர்பு இருந்தால் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட சேவைக்கு எடுத்து தருவோம். ஏன்னா நீங்கள் ஒரு தனியாளாக இருந்தாலும் உங்களுடைய குடும்ப சுமைகளை எல்லாம் விட்டு உள்ள குட்டிகள் எல்லாம் விட்டு நீங்கள் இப்படி வெயிலும் மழையிலுமாக இப்படி அலைந்து இவ்வளோ உதவிகளை செய்யறது அது பெருமையான விஷயம் என்ன. அப்போ அதுக்கு நாங்கள் எங்களால் வெளிநாட்டில் செய்யக்கூடிய ஆட்கள்கிட்ட தடையத்தார் குழு சார்பாக நாங்கள் தொடர்புபடுத்தி உங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய செய்திருக்கோம். நாங்கள் இப்படியான வீரர்கள் செய்கிறோம் இல்லை, ஆனால் இருந்தாலும்